இந்த ஜெயராஜுக்கு அப்படிதான் சொல்லி பாடணும். ஹalleluya. அப்படி சொல்லி பாடினா நம்ம கிளைம் பண்றோம்னு அர்த்தம். அந்த வார்த்தை ஆல்ரெடி ரிட்டர்ன்ட். சொல்லுங்க தாவீது சொல்றீங்க. சொல்லுங்க நமக்கு நோட் இப்ப இந்த ரெவல்யூஷன் வருது. நமக்கு நோட் இல்ல, நமக்கு புத்தகம். புக் வேற நோட் வேற. சொல்லுங்க ஆமென். நோட்ங்கிறது எம்டியா இருக்கும், புக்ங்கிறது ஆல்ரெடி சொல்லுங்க ஆல்ரெடி என்னது? ஆமா, யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி சிலபஸ் ஸ்டடி பண்ணி ஆமா அதை நம்ம எதுவுமே என்ன செய்ய முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ரிட்டன். அந்த நோட்டுக்கு பாருங்க, அதுதான் நம்ம எழுத வேண்டியது. சொல்லுங்க புதுசா இருக்குல்ல. சொல்லுங்க ஆண்டவர் பாருங்க நமக்கு ஆல்ரெடி புக்கை கொடுத்துட்டாரு. நம்ம நோட்டை வச்சு என்ன பண்றோம், இப்போ இது நடக்குமா, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா நம்மளே எழுதிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, நம்ம எதுவுமே எழுத வேண்டிய அவசியம். நமக்கு நோட்டு வேணும், நமக்கு புக்கு வேணும். இதை நாம சொல்றீங்க ஆமென். நமக்கு நோட்டு தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளை குறிச்ச எல்லா ஹிஸ்டரியும் எல்லா சிலபஸையும் நம்மளை குறிச்ச எல்லா டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் ஆல்ரெடி ஆண்டவரே செலவு பண்ணி அவரே செலவு பண்ணி அவரே பப்ளிஷ் பண்ணி அவரே பிரிண்ட் பண்ணி அவரே அட்டை போட்டு பைண்டிங் பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டாரு. என்ன நாமே சொல்றீங்க? அவர் கொடுத்தது உண்மைன்னு சொன்னா அதில் ஒரு வார்த்தை கூட கீழே தரையில விழுந்தும் அதை சொல்லும் போதே யார் கை தட்டி அவங்க ஆண்டவர் கொடுப்பாராக. ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நமக்காக எழுதி வச்ச அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு சொன்னா அது நிச்சயமா செயல்பாட்டுக்கு வந்து ஆகணும். அது ஒன்றும் மிஸ் ஆகி போறதே சதவசனம் போறதே இல்ல. நல்ல கரங்களை தண்ணி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் எல்லாமே, என்னை குறித்து எழுதப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களும் அது ஆமென் ஆமென் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஹalleluya. அது ஒன்றும் மிஸ் ஆகி போகவே இந்த ஜெயராஜுக்கு நீ போய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. நிறைவேற்றினாரா? சொல்லுங்க ஆமென். எங்களுக்கு நிறைவேற்று.